தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை செயல்பட்டு வந்த காலத்திலேயே அவரை சுற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து உலா வந்தது. இப்போது அது உண்மைதான் என்று உணர வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கிறாரோ இல்லையோ, தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார், விரைவில் தனிக்கட்சி ஆரம்பிக்கப் போகிறார் என்றெல்லாம் பல்வேறு தரப்பட்ட கருத்துகள் அப்போது பேசப்பட்டன. கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் கட்சி தலைவர்களையே விமர்சிப்பது, பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்க பொதுவெளியில் சாட்டையால் அடித்துக் கொள்வது, செருப்பு போட மாட்டேன் என்று சவடால் விடுவது என்று அண்ணாமலையின் சதிராட்டங்கள் ஏராளம். இந்த நிலையில்தான் அவரது ஆட்டத்திற்கான உச்சகட்ட ஆதாயத்தை தேட முனைந்திருக்கிறார் அண்ணாமலை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்கிற புகாரை தூக்கி கொண்டு டெல்லி சென்ற அண்ணாமலை அமித்ஷா உள்ளிட்டவர்களை சந்தித்து புலம்பியிருக்கிறார். அத்தோடு நிற்காமல் ராஜினாமா செய்யப் போவதாகவும் மிரட்டல் விடுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. தனது பிறந்த நாளில் புதிய கட்சியை அறிவிக்கப் போவதாக அண்ணாமலையை சுற்றி மீடியாக்களின் வாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் தனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் புது கட்சி ஐடியாவை ரத்து செய்ய தயார் என்று அண்ணாமலை கூறியதாகவும், அதை பாஜக தலைமை பரிசீலிப்பதாகவும் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பாஜக தலைவராக இருந்த காலத்தில் தன்னைத்தானே வளர்த்து கொண்டு பதவியை கொடுத்த பாஜகவிற்கு திருநீறு அடிக்கும் கலை அண்ணாமலைக்கு மட்டுமே கைவந்த கலை. புதிய கட்சி என்றால் என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? அமித்ஷாவையும் மோடியையும் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு பாஜகவின் வழியிலேயே மற்றுமொரு கிளை பாஜகவை அண்ணாமலை உருவாக்குவாரா, அல்லது பெரியார் உள்ளிட்ட தலைவர்களையும் உள்வாங்கி இருமொழி கொள்கைகளையும் தூக்கி பிடித்து மற்றுமொரு திராவிட இயக்கத்தை கலந்து ஒரு மோடி ஆதரவு கட்சியாக கட்டமைப்பாரா என்கிற கேள்விகளும் வலம் வருகின்றன. இதனிடையே அண்ணாமலையை சமாதானம் செய்யுமாறு RSS பாஜகவிற்கு கட்டளையிடுவதாகவும் ஒரு பின்னணி தகவல் பேசப்படுகிறது. அண்ணாமலையை சமாதானப்படுத்த வேண்டுமென்றால் மாநில தலைவர் பதவியை வழங்க வேண்டும். நயினார் நாகேந்திரனின் பதவிக்காலம் சில மாதங்கள் மட்டுமே நீடித்து வரும் நிலையில் அதற்கு அவர் தரப்பு ஒத்துக்கொள்ளுமா என்கிற கேள்வியும் எழுகிறது. எப்படி இருந்தாலும் அண்ணாமலையின் நாளைய நிலைப்பாடு பாஜகவில் ஒரு புயலை கிளப்பும் என்பதில் மாற்று கருத்தில்லை.